ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ரோஸ் ஃபுட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அதில் ரோஸ் ஃபுட்டுன்னு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நம்ம இப்போ என்னென்ன போடுறோமோ எல்லாமே அந்த பாக்ஸில் போட்டு வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறலாம். இதுதான் உங்கள் கொக்கோபிட் மீடியாவுக்கு உண்டான ரோஸ் ஃபுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோம்? அமோனியம் சல்ஃபேட்டு. இது உங்களுக்கு அமோனியம் சல்ஃபேட்டுன்னு உங்களுக்கு கிடைக்கும், கடைகளெல்லாம் கிடைக்கும். இந்த அமோனியம் சல்ஃபேட் நீங்கள் எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு ஒரு 18 கிராம் நீங்கள் மெஷர்மெண்ட்டு ஒரு இது பாருங்கள், கிட்டத்தட்ட எப்சம் சால்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த அமோனியம் சல்ஃபேட் வந்து எப்சம் சால்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் ஒரு 18 கிராம் எடுத்துக்கலாம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நைட்ரஜனும் 21%, சல்ஃபர் வந்து ஒரு 24% இருக்கும் இதில். இதை நீங்கள் ஒரு 18% எடுத்துக்கலாம். சில ஐட்டங்களெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலனா கடைசியில் ஒன்று சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம். சிலதெல்லாம் வந்து அவங்க ரொசாரியன்ஸ் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஃபார்முலா தான் இது. இதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல எஃபெக்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெஷரிங் ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கப் வச்சுக்கிட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து 18 கிராம் நம்ம அமோனியம் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அமோனியம் சல்ஃபேட் என்னென்னா நைட்ரஜனும் உங்களுக்கு சல்ஃபர் இருக்குது. நைட்ரஜன் ஒரு 21%, சல்ஃபர் வந்து 24% நம்ம இருக்குது இதில். ஸோ 18% அமோனியம் சல்ஃபேட் நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து பிளான்ட்டோட பிஹெச்சை கூட அது மெயின்டைன் பண்ணுது. அசிடிக் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது நம்ம செடி எப்பயுமே அசிடிக் ஃபார்மில் தான் இருக்கும். பாருங்கள், அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு, எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு. இதில் சல்ஃபரும் கால்சியமும் இருக்குது. எஸ்எஸ்பி எழுதியிருக்கேன் பாருங்கள். இது நம்ம லோக்கல் ஷாப்பில் எல்லா விவசாய கடைகளில் வெறும் கிலோவே 150 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க விவசாய நிலத்தில் போடுறது தான் இது எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு. ஸோ இது வந்து ஒரு 75 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா சல்ஃபரும் கால்சியம் இருக்குது. சல்ஃபர் நம்ம செடிக்கு வந்து ரூட்டோட க்ரோத்துக்கு தேவைப்படுது. கால்சியம் ரூட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ எத்தனை பர்சன்ட் அப்படின்னா இதில் வந்து சல்ஃபர் 21% இருக்குது, பாஸ்பரஸ் வந்து ஒரு 12% இருக்குது, கால்சியம் ஒரு 16% இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு. உங்களுக்கு எல்லா கடைகள்லேயும் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ பாஸ்பரஸு ரொம்ப முக்கியம் நமக்கு பிளான்ட்டோட வேர் வளர்ச்சிக்கு உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது எவ்வளோ எடுத்திருக்கோம்? நம்ம 75% எடுத்திருக்கோம். அடுத்து மெயினாக வந்து மேக்னீஷியம் சல்ஃபேட், எப்சம் சால்ட் நமக்கு வேணும். அது ஆல்ரெடி உங்கள் எல்லார்ட்டையும் இருக்குது எப்சம் சால்ட்டு. உங்களுக்கு தெரியும் எப்சம் சால்ட்னால் என்னது, எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மேக்னீஷியம் சல்ஃபேட்டை நம்ம இலையோட கலர் நல்லா ஒரு க்ரீனிஷாக வர்றதுக்கும், உங்களுக்கு இந்த மேக்னீஷியம் டெஃபிஷியன்சி குறைபாடை சரி பண்ணுறதுக்கும் இந்த எப்சம் சால்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து 100 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்கள், 100 கிராம் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெயிங் ஸ்கேல் இருக்கணும். மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இந்த மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் டப்பாவில் எடுத்து வச்சுக்கிறணும். இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது, இந்த எப்சம் சால்ட் வந்து செடி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரோஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஃபார்முலா தான் இது. இது நான் ரொம்ப நாளாக செடிகளுக்கு யூஸ் பண்ணுறேன். அதாவது கொக்கோபிட் மீடியாவுக்கு. திருப்பி நம்ம 0 கொண்டு வந்துடுறோம் மெஷரிங் ஸ்கேலில். அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா 1261. உங்கள் ஆல்ரெடி இந்த பேபி பிளான்ஸ்க்கு நம்ம வச்சுருப்போம். எல்லாமே இந்த பேபி பிளான்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த 1261 ரொம்ப முக்கியம்னு. 12% உங்களுக்கு இந்த நைட்ரஜனும் 61% பாஸ்பரஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது ஒரு 30 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம். 1261 30 கிராம் எடுத்துக்கிறோம்.
30 கிராம் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இது ஒரு 5-6 பொருள் இருக்குது. 5-6 பொருள் மொத்தமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி செடிக்கு தேவையானதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு, இதுதான் ரோஸ் ஃபுட்டு. நம்ம பாருங்கள் இப்படி தான் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். இன்னொன்று இந்த என்பிகே எல்லாம் கொஞ்சம் நல்ல கம்பெனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஹைஃபா மாதிரி, பேஸ் ஃபோலியர் மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்டடாக எடுத்திங்கன்னா சால்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், செடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். லோக்கலில் வந்து சிலது வாங்கினீங்கன்னா சால்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நம்ம 1261 கொடுத்தாச்சு. அடுத்து 1345ங்கிற ஒரு என்பிகே நம்ம எடுத்துக்கிறோம். இதையும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிராம் நமக்கு வேணும். 1345 இது வந்து பொட்டாசியம் நைட்ரேட்டு. இதில் நைட்ரஜனும் பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் வந்து பூ வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். இன்னொன்று ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ஸு. ஸோ நைட்ரேட் ஃபார்மில் இது இருக்குது. ஸோ இது பொட்டாசியம் நைட்ரேட் 13045. இது வந்து ஒரு 60 கிராம் நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள் இதுவும் கிட்ட இது எல்லாமே எனக்கு ஹைஃபா பிராண்டட் தான் வச்சுருக்கேன் நான். இது வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துடணும். இது ஒரு 60 கிராம். அடுத்து வந்து 0050ங்கிற பொட்டாஷ், வெறும் பொட்டாஷ் மட்டும்தான் இருக்கும். பொட்டாசியம் சல்ஃபேட். இது ஓவரால் க்ரோத்துக்கு, பூ வளர்ச்சிக்கு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ இது வந்து ஒரு 6 கிராம் எடுத்தால் போதும். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 6 கிராம். இது ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 6 கிராம் அவ்வளோதான். ஸோ அடுத்து உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட். உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ஒரு 13 கிராம் தேவைப்படும். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து எந்த கம்பெனி வேணால் ஆக்ரோமின் மேக்ஸ் வச்சுருக்கேன். இந்த ரெக்ஸோலின் சிஎக்ஸ், இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தங்க கேட்டிங்க மைக்ரோ நியூட்ரியன்ட் என்னது அப்படின்னா, அது ரெக்ஸோலின் சிஎக்ஸ் இருக்குது, இது ஆக்ரோமின் மேக்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது, ஆக்ரோமின் மேக்ஸும் நல்லாயிருக்கு, ரெக்ஸோலின் சிஎக்ஸும் நல்லாயிருக்கு. எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் உத்கர்ஷில் கூட இருக்குது, காம்பி 2 கூட இருக்குது. இதில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அயனு, மேக்னீஸு, போரானு, ஜிங்க்கு எல்லாம் கலந்தது இருக்கும். இது ஒரு 13 கிராம். ஸோ இது உங்களுக்கு டபுளாக வேணும்னா நீங்கள் டபுளாக நீங்கள் மாற்றிக்கிடலாம். அப்படியே 18 கிராமுங்கிறத 36ம் அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் நிறையாவே செஞ்சு வச்சுக்கிடலாம். இல்லை கம்மி செடியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அளவு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுக்கிடலாம். தீர தீர நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு எத்தனை செடி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ஒரு 13 கிராம். ஸோ கம்ப்ளீட்டாக போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஸோ செடிகளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த செடிகளுக்கெல்லாம் நம்ம 3 மந்த்ஸுக்கு மேலே உள்ள செடிகளுக்கு 1 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் நீங்கள் ஒரு தாக்கத்தோட இல்லை உங்களுக்கு எது ஹியூமிக்கோட எது வேணோட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ கோகோபிட் மீடியாக்கெல்லாம் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் பாருங்கள் இந்த செடியெல்லாம் இதை கொடுத்து தான் நான் வந்து வளர்க்குறேன். ஸோ இன்னொன்று இந்த கோகோபிட் மீடியாவில் நம்ம வந்து ஆர்கானிக்காக எதுவும் கொடுக்க முடியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆர்கானிக்காக கொடுத்து கோகோபிட் மீடியாவில் வளர்க்க முடியாது. ஸோ அதனால தான் இன்ஆர்கானிக் கொடுக்குறோம். அதாவது சிண்டரும் கோகோபிட் மீடியாவுக்கு வேறு வழியே இல்லை, என்பிகேஸ் கொடுத்து தான் வளர்க்க முடியும். ஸோ இல்லை நான் ஆர்கானிக் கொடுத்து வளர்க்குறேன் அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் கிடையாது. நானும் அந்த ட்ரையெல்லாம் பண்ணியிருக்கேன், அது வந்து சக்ஸஸ் ரேட் கிடையாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ பண்ணனால எனக்கு வந்து அது சக்ஸஸ் ரேட் இருக்குது. நம்ம வந்து அவங்க சொல்கிறத மீறி நான் இப்படி கொடுப்பேன் அப்படி கொடுப்பேன் நம்ம செஞ்சோம்னா உங்களுக்கு நிறைய ஃபால்ட் ஆகும். அப்புறம் நமக்கு வந்து செடி ஒழுங்காக வளராது. ஸோ அவங்க ஒரு ரொசாரியன்ஸ் வந்து அவங்கவுங்க ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. சார் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ பாருங்கள். இந்த செடி வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இது வந்து எல்லாம் 6 இன்ச்சில் நம்ம வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ சீரீஸ் ஆரம்பித்த செடிகளுக்கு இப்படி தான் இதை வளர்க்கணும். இதுக்கெல்லாம் நம்ம 1261 தான் இப்போ நம்ம கொடுக்குறோம். அடுத்த மாதம் 1340-13ங்கிற ஒரு என்பிகே கொடுத்து வளர்ப்போம். அப்புறம் நம்ம 8 இன்ச் பாட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரோஸ் ஃபுட்டெல்லாம் வரும் உங்களுக்கு. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன கொடுக்கணுங்கிறத எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ ரோஸ் ஃபுட்டு அடுத்து உங்களுக்கு வரும், அதாவது ரீபாட் பண்ணதுக்கப்புறம் தான் வரும்.
நான் எதுக்கும் முதலே சொல்லிடுறேன் உங்களுக்கு. சில பேர் வந்து முதலே வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோஸ் ஃபுட் உங்களுக்கு இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு இதெல்லாம் இவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்க முடியாதுப்பா, நான் இப்படியெல்லாம் நான் ரெடி பண்ண முடியாது, நான் எப்படி கொடுக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர் அந்த 19 எப்சம் சால்ட் இது 2 மட்டும் இருந்தால் போதும். இது கம்ப்ளீட் தான் அந்த ஒரு பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர். அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் வளர்த்துக்கிடலாம். வேறு நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு அந்த பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வாங்கி நான் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்படி நீங்கள் வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரோஸ் ஃபுட்டை ரெடி பண்ணி நீங்கள் வளர்த்துக்கிடலாம். ஸோ இதுதான்ப்பா இன்றைக்கி ரோஸ் ஃபுட்டை எப்படி ரெடி பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக நான் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாமே இந்த ஆன்லைன் ரோசஸ் நான் இப்படி தான் இதை கொடுத்து வளர்க்குறேன். ஸோ நம்ம ஆர்கானிக்காக இந்த உமிக்கெல்லாம் என்ன கொடுக்கணுங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன் நான். அதுக்கெல்லாம் என்னென்ன கொடுத்து நம்ம வளர்க்கலாங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மெயினாக கொக்கோபீட்டுக்கு என்பிகே, சிண்டருக்கும் இதே ஃபுட்டு தான். சிண்டருக்கும் கொக்கோபீட்டுக்கு இதே ஃபுட்டு தான். நீங்கள் அந்த வேரை கழுவி வைக்கிற எல்லா செடிகளுக்கும் என்பிகேஸில் நீங்கள் கொடுக்கணுன்னா இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் கொண்டு போய் வளர்க்கணும். 1261, 1340, 13 அப்புறம் இந்த ரோஸ் ஃபுட்டு, அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிச்சம் எல்லாமே இந்த ஸ்ப்ரே அதெல்லாம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.